அண்ணா வணக்கங்கண்ணா. என்னடா தம்பி, சூரியன் ட்ரௌசர் மேல அடிக்குது. என்னமாடா தூங்கிட்டு இருப்ப? அறிவில்ல, தரித்திரம் பிடிச்சிரும்டா. ஓ, என்னடா ராத்திரி நைட் டியூட்டி பார்த்தியா? இல்லண்ணா, கிரிக்கெட் பார்த்தேன். ஓ, கிரிக்கெட்டா? மயிறு, உன் ஆட்டா நிக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுதுடா நீ 2 வாரமா வண்டி ஓட்டாம சுத்திட்டு இருக்கிறது. சரி அதெல்லாம் விடு. என்னடா 3 வாரமா ஆபீஸ் பக்கம் தலையே காட்டல? சாவி எடுத்துட்டு வா, ஆட்டோ எடுத்துட்டு போறேன். போ போ. அண்ணா அண்ணா நாளைக்கு கொடுத்துறேன். ஏய், இன்னைக்கே உன்னால கட்ட முடியல, நாளைக்கு எப்படி கட்டுவே? அண்ணா இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கண்ணா. ஓ, ஐபிஎல்லா? ஏய், அந்த தரித்திரத்தை நம்பித்தாண்டா உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை பார்த்த என்னோட ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத விளையாடி ரோட்ல நின்னானுங்கடா. அதை தாண்டா நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு உதவாதுடா. அதெல்லாம் தலையில எழுதி இருந்தா தான் நடக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியாது. சரி, போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா, பணத்தை கொடுத்துட்டு எடுத்துக்க. அண்ணா பக்காண்ணா, நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணா, நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேண்ணா. டேய், உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சதுடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். ஏய், நான் வீட்டுக்குள்ள வந்தேன்னா வேற மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நீயா சாவி எடுத்துட்டு வந்து கொடு. இருங்க நான் எடுத்துட்டு வரேன். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். போடா. அடா சாவி. நல்ல பையன்டா. டேய் டேய், வண்டி எடுத்துட்டு போய் செட்ல போடுறா, நான் பின்னாடி வரேன். ஓகேண்ணா. டேய் வரடா தம்பி. அடா அடா டேய், காலை பிடிச்சி கேட்குறேண்ணா, கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துறேண்ணா. இன்னைக்கு ஆர்சிபி பிச்சு சூப்பரா இருக்குண்ணா. ஓன் பிச்சில் விளையாடுது, கண்டிப்பா ஜெயிச்சிரும். இன்னைக்கு பெங்களூர்ல கட்டி கண்டிப்பா ஜெயிச்சிரும்ண்ணா. இன்னும் ஐபிஎல் ஆடணுமாடா உனக்கு? ஏய், அந்த ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன்டா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஐபிஎல் ஆவது மயிரம். அண்ணா 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 ஆட்டோண்ணா. டைம் என்னாச்சு? 12 ஆயிடுச்சா? ஃபோன். மை காட், தலை பாரமா இருக்கு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஐ அம் காலிங் ஃப்ரம் சிட்டிசன் மோட்டார்ஸ். உங்க இஎம்ஐ இப்போ டியூவா இருக்கு. அத கூடிய சீக்கிரம் நான் கிளியர் பண்ணி சார், நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து கால் பண்றேன். உங்க டிவி இஎம்ஐ இன்னும் கட்டாம இருக்கு. எப்ப கட்டுறீங்க? ஹலோ சார், நான் ஐசிஐசிஐல இருந்து கால் பண்றேன். உங்க கிரெடிட் கார்டு லிமிட் தாண்டி போச்சு. எப்ப கட்டுறீங்க? ஹலோ ஹலோ விஜய், என்ன 2 மாசமா ரெண்ட் கொடுக்காம இருக்க? உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்றது? ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. எல்லாம் இந்த தரித்திரத்தினால தான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்.
நான் ஏமாத்திட்டேன். நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன். நான் பண்ண தப்புக்கு எப்படி அவன் மூஞ்சில முழிப்பேன்? நான் எப்படி மூஞ்சில முழிப்பேன்? அண்ணா, பாம்பே ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது? 12:20 தம்பி. கடவுளே, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சவனோட நான் போறேன். அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கர்ணா ரொம்ப நல்ல பையன். ஏய், ட்ராக்ல ஒருத்தி விழுந்து கிடக்கா. ஓடு ஓடு ஓடு. நல்ல வேட்டை இன்னைக்கு. மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணு. அண்ணா, என்ன என்னாச்சு? எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, யாரோ ட்ரெயின் ட்ராக்ல அடிபட்டு செத்துட்டான், அதான். ஓ அப்படியா? சரி அண்ணா. சரிம்மா. ஐயோ பாவம், என்ன கஷ்டமோ என்னவோ. லட்சுமி அக்கா, உங்க பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அதனால தான் இப்படி பண்ணிட்டான். மூர்த்தின்னா, என் வீட்டு பத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். உன் வீட்டை வச்சு நான் என்னம்மா பண்ணுறது? 10 பைசாக்கு போகுமா அது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எவன் கூட படுத்தாலும் பரவாயில்ல, என் பணம் எனக்கு வேணும். ராகுல், ரொம்ப நாளா பாயசம் செய்யின்னு கேட்டுட்டு இருக்கல்ல, உனக்கு பிடிச்ச சேமியா பாயசம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுப்பா. அம்மா சீக்கிரம் குடுமா, நீயே ஊட்டி விடுமா. அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, இன்னொரு டம்ளர் கொடுமா. அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. நான் செத்தாலும் இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா. அம்மா 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 ராகுல், அம்மா ராகுல், அம்மா ராகுல், அம்மா ராகுல், வலிக்குதுமா, வலிக்குதுமா அம்மா. ஐயோ அம்மா, எரியுதுமா, வலிக்குதுமா. நீ சாக போறடா ராகுல், அம்மா நீ சாக போறடா ராகுல். ராகுல், நீ தப்பு பண்ணிட்டடா, நீ சாக போறியடா. வலிக்குதுமா, தப்பு பண்ணிட்டடா, தப்பு பண்ணிட்டடா. வலிக்குதுமா அம்மா. ஐயோ அம்மா, ஐயோ
என்னடா இப்படி ஆகி போச்சு? ஆமாடா, அவன் எங்க போனானே தெரியல. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. நானும் தேடி தேடி வீட்டுக்கு ஸ்டாண்டுக்கும் போல. டேய் இங்க பாருடா, திருட்டு பையன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான் பாருடா. இங்கே பாருடா ராஜா, போனும் நாட் ரீச்சபிள், நீயும் நாட் ரீச்சபிள். எங்கடா போன? 3 மேட்சோட காசு எங்கடா போச்சு? நான் எப்படா ரொட்டேஷன் பண்றது? நீ எங்கடா சொல்லாம போயிட்ட? அன்னைக்கு நைட்டு வேற பெங்களூர் தோத்து போயிடுச்சு, காசு வரல. யாரா கொடுப்பா அந்த காசை? கொடுக்க மாட்டேன். நான் ஏன் கொடுக்கணும்? ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சேன்னா மூஞ்சி முகர்ல உடஞ்சிரும். ஏய், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, நான் ஏன்டா கொடுக்கணும்? என்னடா பேசிக்கிட்டு இருக்க மயிறு? என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? ஏய், பணம்லாம் ஈஸியா கிடையாது போல. டேய், உனக்கெல்லாம் தரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, போடா. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? பணத்தை எடுத்து வை. முடியாது, நான் ஏன்டா கொடுக்கணும்? ஏய் பணத்தை தர மாட்டியா? வாங்கல. பின்னந்தலையில் அடிபட்டதுனால மூளையில் ரத்த கட்டாயிடுச்சு. இது எப்படி ஆச்சு? அது குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும் போது படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருச்சு. குழந்தைய கொஞ்சம் கவனமா பார்த்துக்க மாட்டீங்களா? ஐ எம் வெரி சாரி. குழந்தை வீட்லயே இறந்துருச்சு. ஷீ இஸ் நோ மோர். குழந்தை செத்து போயிடுச்சு. எனக்கு என் குழந்தை எப்படி சாவடிச்சிட்டியே? என் குழந்தை எனக்கு என் குழந்தை வேணும். யுவர் ஆனர், இது வெறும் 4 பேரோட கதை மட்டும் இல்ல. 40 பேரு, 400 பேரு, 4000, 4 லட்சம், 4 கோடி அப்பாவிகளோட கதை. கதை நிஜம். நெவர் மைண்ட், கண்டினியூ. நீங்க கூகுள்ல போய் பாருங்க. ஐபிஎல்னால எத்தனை பேர் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இது தெரிஞ்சதுதான், தெரியாதது எத்தனையோ. எங்கேயோ ஒரு இடத்துல தீவிரவாதி குண்டு வைக்கிறான், 100 பேர் இறந்து போயிடுறாங்க. உடனே அரசாங்கம் சரியில்லைன்னு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்குறீங்க. ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் நடக்கும் போதும் 100ல இருந்து 150 பேரு பெட்டிங் ஆடி தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. சரி, இப்போ அலிகேஷன் என்னப்பா? யுவர் ஆனர், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஏழைங்களும் நடுத்தர மக்களும் தான். நம்ம நாட்டு இளைஞர்கள் பொறுப்பு இல்லாம பெட்டிங்காக கடனை வாங்கி சூதாடி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. தி கிரேட் இந்தியாவோட பில்லர்ஸ். இதுல அதிக அளவுல பாதிக்கப்படுறது 70% இளைஞர்கள் தான். சரிதான்ப்பா. உன் சப்மிஷன் என்னப்பா? யுவர் ஆனர், இது ஒரு வைரஸ் மாதிரி வளர்ற விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கதை இருக்கு. ஒரு வீட்ல அப்பா, ஒரு வீட்ல அண்ணன், ஒரு வீட்ல தங்க, ஒரு வீட்ல மாமா ஐபிஎல்ல பெட்டிங் கட்டுறாங்க, ஏமாறுறாங்க, ஓடி போறாங்க, இல்ல செத்து போயிடுறாங்க. ஏய், you have still not given me the evidence பா. இதெல்லாம் ஓகே, ஆனா உன் கதைக்கு யார் சாட்சி சொல்லுப்பா? ஐயோ ராமா, யுவர் ஆனர், இதுல லட்சக்கணக்கான பேர் செத்ததுதான் சாட்சி. ஏய், எப்படி ஒரு சாவு சாட்சியா இருக்கும்? தலையில ஒரு தொப்பியை போட்டுட்டு, இடுப்புல ஒரு டவலை சொருகிக்கிட்டு, ஒரு புக்கியை வச்சுக்கிட்டு மேட்ச் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் பின்னால இருந்து செய்யறதே அந்த ஓனருங்க தான். மேட்ச் ஃபிக்ஸிங்னு ப்ரூவ் ஆகுது. 2 வருஷம் அந்த டீம் பேன் ஆகுது. திரும்பவும் வந்து அதே தான் பண்ணுது. ஏன்னா சிஸ்டம் அப்படி. பணம் இருந்தா எல்லாம் சரியா? அப்படித்தானா? சொல்லுங்க. All right. Be precise. இந்த ஐபிஎல்ல விளையாடுற ஒருத்தர் கூட நம்ம நாட்டுக்காக விளையாடுறது இல்ல. பணத்துக்காக மட்டும் விளையாடுறாங்க. அதுக்கு
எப்படி ஒரு திருடன் மற்றவங்க பொருளை ஏமாத்தி திருடுறது தப்போ, இங்கேயும் அதே மாதிரி ஏமாத்தி வேலை தான் நடக்குது. இதுவும் தப்பு தான். லுக், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. இது பாருங்க, இது பெட்டிங் பண்றவங்களோட சுய நினைவோட பண்ணற மிஸ்டேக் கமிட்டட் பை தெம்செல்ஃப். யுவர் ஆனர், மனுஷன் தவறு பண்றது சகஜம்தான். இங்க பெட்டிங் ஒரு சூது, ஆப்வியஸ்லி சூதாட்டம் ஒரு குற்றம். ஆனா இந்த குற்றங்களுக்கு அடிப்படை என்ன? இதுக்கு காரணம் யாரு? மூலம் என்ன? ஐபிஎல். முதல்ல அதை பேன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா சூதாட்டம் நின்றும். ஏய் இங்க பாரு, தட்ஸ் நாட் பாசிபிள். இது ஆட்டோகிரசி இல்ல, டெமோக்ரசி. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் தான் எல்லா தப்பும் நடக்குது யுவர் ஆனர். குடிச்சா சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா மதுபானத்தையும் சிகரெட்டையும் பேன் பண்ணுங்க. இவ்வளவு ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை, ஜனங்களுக்கு நோயும் வராது. முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும். மனுஷன் பெத்தவங்களே மறந்து போற இந்த காலத்துல இந்த தீய பழக்கத்தை மறக்க மாட்டானா? இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்வியும் வாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. யுவர் ஆனர், நான் இதுல இருக்கிற உண்மையை மட்டும்தான் சொல்றேன். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டோட வெற்றிக்காக விளையாடக்கூடிய எந்த பிளேயரையும் நான் குத்தம் சொல்ல வரல. அது நாட்டுக்காக விளையாடுறது. இது யாருக்காக விளையாடுறது? ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் ஐபிஎல்ல பெட்டிங் கட்டி இன்னைக்கு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. பாரு, எதுக்காக இந்த கேள்வி கேக்குற? யாருக்காக கேக்குற? எனக்கு கேக்குறதுக்கு நிறைய இருக்கு. ஐபிஎல்ல பேன் பண்ணா நம்ம அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ நஷ்டமாகுமா, இல்ல மக்கள் தொகை கூடி போச்சு அதை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் போடுற ஸ்கீமா? Calm down. Let's arrive in a conclusion. Let's argue on that first. நான் சொன்ன 4 சம்பவத்திலேயே அநியாயமா 4 உயிர் போயிருக்கு. இங்க பணம் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. இப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். இறந்து போன அந்த உயிர்களை கொடுங்க, கொடுங்க. ஹலோ, ஏவிடி விலாச, இந்த கோழியை கொஞ்சம் ஒழுங்கா ஆட சொல்லுப்பா. நம்ம தோழியை பார்த்து கொஞ்சம் கற்றுக்க சொல்லுப்பா. நானும் மணி இருக்கல, அவனும் நானும் சேர்ந்து எல்லாம் லண்டனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கோழி லைனில் வரப்பா. ஹலோ, நம்ம எல்லாம் ஒன்றா பேசலாம். கான்ஃபரன்ஸ் போட்டுமா? என்னப்பா சொல்கிற? கான்ஃபரன்ஸ் போட்டா? ஹலோ, எல்லாம் பேசுங்க, பேசுங்கப்பா, எல்லாம் பேசுங்க. ஹலோ, பேட்டரி லோ ஆயிடுச்சு.